अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பல திவ்யதேசங்களிலே எழுந்துள்ள எம்பெருமான்களை எல்லாம் அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே துதித்து அருளி செய்துள்ள வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்துள்ள எம்பெருமான் தேவநாயகன் அவனை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். அதிலே ஒன்று தேவநாயக பஞ்சாசத் என்பது அது சம்ஸ்கிருதத்திலேயே அருளி செய்யப்பட்டது. மற்றொன்று அச்சுத சதகம் என்கிறது, அது பிராகிருத பாஷையிலே அருளி செய்யப்பட்டுள்ளது. பிராகிருத பாஷை என்பது சம்ஸ்கிருதத்தினுடைய சிதைவு என்று சொல்லும்படியான ஒரு பாஷை என்று கூட சொல்லுவது உண்டு. அல்லது இந்த சிதைவாயிருந்தது தான் சம்ஸ்கிருதமாக உருப்பெற்றது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். எப்படியோ அந்த பிராகிருதம் என்கிறது ஒரு தனியான பாஷையாகவே கொள்ளப்பட்டு அதிலே கவிகள் இயற்றுவது என்பது மிகவும் கடினமான காரியமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிலேயும் தமக்கு திறமை உண்டு என்பதை காட்டும் விதமாக வேதாந்த தேசிகர் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் திருவகீந்திரபுரம் தேவநாதனை குறித்து அவர் அருளி செய்த அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரம். அது சொற்கள் பிராகிருதத்திலே அமைந்திருந்தாலும் அதை சம்ஸ்கிருதத்திலே ஆக்கி அதை அனுபவிப்பது அது ஆச்சாரியர்கள் காட்டின வழி. அந்த கிரமத்திலே நாமும் அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களாகவே அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் இப்பொழுது 4வது ஸ்லோகத்தை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 4வது ஸ்லோகத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானே, உன்னை துதிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பது உண்மைதான். ஆனாலும் கூட ஏதோ வேடிக்கை பேச்சு நான் பேசுகிறேன் என்று நினைத்தாவது நீ மகிழலாம் அல்லவா என்று அதை ஒரு விதமாக தெரிவிக்கிறார். திரஸ்தரினயேனஸ்தாபிதா சோபதாம் திரிதசானாம் நாத தவ சமாஜே வந்தித்வமஹிதானாம் மத்தியே ஸ்ருதீனாம் பாலிஷா மம ஸ்துதிஹ திரஸ்தரி நயேன ஸ்தாபிதா என்று தொடங்குகிற பொழுதே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால், இது விகடகவி பேச்சு போலே என்று சோபதாம் விளங்கட்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அது பின்னடிகளில் தான் விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? திரிதசானாம் நாதா, தேவர்களுக்கு நாயகனே, தவ சமாஜே வந்தித்வமஹிதானாம், உன்னுடைய சமாஜம், அதாவது எம்பெருமானுக்கு ஒரு பெரிய திருவோலக்கம் இருக்கிறது, சபை, அதுக்கு சமாஜம் என்று பெயர். அதிலே அவனை வந்தனை செய்வதற்கு என்றே நிறைய பெரியவர்களெல்லாம் இருப்பார்கள். அதிலே என்ன, ஸ்ருதி நாம் மத்தியே, ஸ்ருதி வேதங்கள் தான் எம்பெருமானை துதிக்கக்கூடும். வேதங்கள் எம்பெருமானை துதிப்பதற்கு யாருக்கு தகுதி என்று பார்த்தால் வேதங்களுக்குத்தான் தகுதி. பெருமை படைத்தவர்கள் துதிக்கலாம், வேதம் துதிக்கலாம் எம்பெருமானை. அப்படி துதிப்பவர்கள் நடுவிலே நான் துதிக்கிற துதி அது எப்படி இருக்கும்? பாலிஷா மம ஸ்துதிஹி. பாலிஷா என்னால் அர்த்தம் மிகவும் குழந்தை பேச்சாக இருக்கிறது. நான் சொல்லுகிற ஸ்துதி என்கிறது பாலிஷா, ஒன்றுமே இல்லை, அது வெறும் குழந்தை பேச்சாக இருக்கிறது. ஆனால் இருக்கட்டுமே, குழந்தை பேச்சாக இருந்தால் என்ன, அதையும் கூட நீ கேட்டு மகிழலாம். எப்படி போல?
திரஸ்தரினயேன ஸ்தாபிதா. அதாவது ஒரு பெரிய ராஜசபையில் பெரிய பண்டிதர்கள் பேசுவார்கள். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது மிகவும் முக்கியமான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒருத்தர் விகடகவி, அதாவது அந்த அரண்மனையிலேயே ஒரு விதூஷகன் என்று விகடகவி அல்லது விதூஷகன் எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஊட்டுவதற்காகவே சில பேர் இருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்னால் திடீரென்று ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். உடனே எல்லாரும் சிரிக்க தொடங்குவார்கள். ஆக இது என்ன ஆகும்? இவன் பேசின பேச்சு ஒன்றும் அது உபயோகம் இல்லாத பேச்சாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி விடுகிறது. அதற்காகவே அவனை, அந்த விகடகவியை, விதூஷகனை அரண்மனையிலே நியமித்திருப்பார்கள். அதுவும் வேண்டுமல்லவா, அதற்காகத்தான் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்றே கொள்ளலாம். அதுபோல என்னுடைய வார்த்தையை நீ கொள்ளலாமே. அதாவது பெரிய பண்டிதர்கள், நல்ல வேதம் வல்லவர்கள், இல்லை வேதமே உன்னை புகழ்கிறது, அந்த சமாஜத்திலே நானும் பேசுவது என்பது வெறும் குழந்தை பேச்சாக இருந்தாலும் கூட அதை பெரிய ராஜசபையில் ஒரு விதூஷகன் பேசினால் எப்படியோ, விகடகவி பேசினால் எப்படியோ, அப்படி என்னதையும் கொள்ளலாமே, என்னுடைய சொற்களும் அப்படியே ஆகட்டுமே என்று திரஸ்தரினயேன ஸ்தாபிதா சோபதாம் தவ சமாஜே. உன்னுடைய சமாஜத்தில் என்னுடைய வார்த்தையும் விளங்கட்டுமே. எப்படி போல? விதூஷகனுடைய வார்த்தையை போல, விகடகவினுடைய வார்த்தையை போல என்னுடைய வார்த்தையும் விளங்கட்டுமே என்று. இப்படி இதெல்லாம் அவையடக்கத்தோடு வேதாந்த தேசிகனுடைய வார்த்தைகளினால் அவர் எப்படிப்பட்டவர் என்னால் அவர் கவி தார்க்கிக கேசரி என்று அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவர் அவர். ஆனாலும் கூட அதை சொல்லுகிற பொழுது கவிகள் அத்தனை பேருமே சொல்லிக்கொள்வதுண்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் மிகவும் தாழ்ந்த சொற்களை சொல்லுபவன் என்று இப்படி சொல்லிக்கொள்வது என்பது அது அவரவர்களுக்கு அந்த அவையடக்கத்தின் காரணமாக சொல்லக்கூடியது என்று சொல்லுகிறார்கள். அந்த அவையடக்கத்தின் காரணமாக இங்கே வேதாந்த தேசிகனும் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் மிகவும் தாழ்ந்த சொற்கள், பாலிஷா ஸ்துதிகி என்னால் என்ன, வெறும் உளறல் என்று கூட சொல்லலாம் அது. ஆனால் அதையும் கூட என்ன பண்ணலாம்? நீ கேட்டு மகிழலாம். எப்படி கேட்டு மகிழலான்னா, பெரிய ராஜசபையில் பண்டிதர்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு விகடகவி ஒருத்தன் பேசினால் அதையும் கேட்டு எப்படி மகிழ்கிறார்களோ அதுபோல நீ என்னுடைய வார்த்தைகளும் கேட்டு மகிழலாம். அப்படிப்பட்ட வார்த்தையாக என்னுடைய இது இருக்கட்டுமே என்பதாக இந்த 4வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 5வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எப்படியோ இந்த வார்த்தைகளெல்லாம் நான் பேசுவதற்கு கூட காரணம் என்ன தெரியுமோ? ஆச்சாரியனுடைய உபதேசம்தான். ஆச்சாரியன் பொருளல்லாத என்னையும் பொருளாக்கி அடிமை கொண்டு இப்படி என்னை ஆக்கி இருக்கிறான். அதற்கும் காரணம் என்னவென்றால், அந்த ஆச்சாரியனுடைய நாவிலே பகவானே நின்று அவன் என்ன பண்ணுகிறான்? அவர்களுக்கு வேண்டியதை, நல்ல வார்த்தைகளை சொல்லும்படி அவர்களை தூண்டுகிறான். அதனால் பகவானுடைய தூண்டுதலால் தான் நமக்கு இப்படிப்பட்ட நிலை விளைகிறது. ஆனால் பகவான் நேரே செய்யாமல் அதை ஆச்சாரியர்களை கொண்டு செய்கிறான் என்கிற அந்த அர்த்தத்தை 5வது ஸ்லோகத்தில் அற்புதமாக காட்டுகிறார். அஸ்மத் குருணாம் அச்சுத ஜிஹ்வா சிம்மாசனே லப்த பிரதிஷ்டா பிரதிபாதித பரமார்த்தா வாரயஸ்ய பண்டிதத்வம் அஸ்மாகம். அஸ்மத் குருணாம் ஜிஹ்வா சிம்மாசனே லப்த பிரதிஷ்டா. எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? ஆச்சாரியர்களுடைய நாவிலே போய் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விடுகிறான் என்கிறார். சிம்மாசனம் இல்லை, நாவே சிம்மாசனம் தான். ஆச்சாரியர்களுடைய நாக்கை தனக்கு சிம்மாசனமாக கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆழ்வார் என்ன சொன்னார்? நாவினுள் நின்று மலரும் ஞானக்கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே என்று எம்பெருமானை சொல்லுகிற பொழுது, நாவிலிருந்து மலரக்கூடிய ஞானக்கலைகள் எல்லாவற்றுக்கும் அவன்தான், சப்தமும் அவன்தான், அர்த்தமும் அவன்தான், ஆவியும் ஆக்கையும் தானே என்று அப்படி நம்மாழ்வார் அருளி செய்தார். அதனால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால், அது நம்முடைய நாவிலே அவன் வந்து அமர்ந்து, அதாவது ஆச்சாரியர்களுடைய நாவிலே அவன் வந்து அமர்ந்து நல்ல சொற்களை எல்லாம் அந்த ஆச்சாரியர்கள் சொல்லும்படி அவன்தான் செய்கிறான். ஆழ்வார் இதற்கு என்றே ஒரு பதிகம் பாடினார். திருவாய்மொழியிலே 7ஆம் பத்திலே 9வது பதிகம் என்றைக்கும் என்னை என்று தொடங்குகின்ற பதிகம். அந்த பதிகத்தில் என்ன சொன்னார் என்று கேட்டால், பூர்த்தியாக சொன்ன விஷயம் என்ன? எம்பெருமானே என்ன பண்ணினான்? என்னுடைய நாவிலே வந்து புகுந்து தானே வந்து இந்த திருவாய்மொழியை சொன்னான் என்று சொல்லுகிறார். எம்பெருமான் நாவிலே வந்து புகுந்து என்ன பண்ணினான்? ஆம் முதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து தூ முதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன
என் வாய் முதலப்பனை என்று மறப்பனோ என்று ஆழ்வார் என்ன சொல்லுகிறார். இவன்தான் இதற்கு சரியானவர் என்று நினைத்து என்ன பண்ணினான், என்னுடைய நாவிலே வந்து அமர்ந்தான். அதாவது ஆழ்வார் நம்மாழ்வாருடைய நாவிலே வந்து அமர்ந்தானான். அமர்ந்து தூ முதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன, தானே தன்னை பற்றி என்னாக்கு ஆகிற சிம்மாசனத்தில் உட்காந்து சொன்னானும். கடைசியில் என்ன ஆயிடுது, திருவாய்மொழியை சொன்னதாருன்னு கேட்டால் சடகோபன் என்று எனக்கு பேர் வந்து கொடுத்து. சடகோபன் சொன்னாய் என்று உண்மையிலே நான் சொல்லலை, எம்பெருமான் சொல்லுவித்தான் நான் சொன்னேன், எம்பெருமான் முன்னுறு சொன்னான் நான் பின்னுறு சொன்னேன் என்று தான் நம்மாழ்வார் அருளி செய்கிறார். ஆகினாலே ஆச்சாரியர்களுடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த உபதேசங்கள் அத்தனையும் எம்பெருமான் சொல்லுவிக்க அவர்கள் சொல்லுகிறார்கள். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், அந்த ஆச்சாரியர்களுடைய திருநாக்கையே தனக்கு சிம்மாசனமாக கொண்டு அங்கேயே நன்றாக பிரதிஷ்டையாக எழுந்தருளியிருக்கிறான் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறார். அஸ்மத் குருணாம் ஜிஹ்வா சிம்மாசனே, என்ன அஸ்மத் குருடைய என்னுடைய ஆச்சாரியர்களுடைய ஜிஹ்வா சிம்மாசனே, நாவாகிற சிம்மாசனத்திலே லப்த பிரதிஷ்டா நிலையாக எழுந்தருளி இருப்பவனாய் நீ இருந்து கொண்டு நீ என்ன பண்ணினாய், பிரதிபாதித்த பரமார்த்தா பரமார்த்தத்தை நீ வெளியிட்டருளினாய், பரமார்த்தங்களை நீ வெளியிட்டருளினாய். அப்படி வெளியிட்டருளினால் என்ன நடக்கிறது என்று கேட்டால், அஸ்மாகம் அபண்டிதத்துவம் வாரயசி, என்னுடைய அறியாமையை நீ போக்குகிறாய். அஸ்மாகம் என் போன்றவர்களுடைய அறியாமை, நமக்கு ஒன்றுமே தெரியாது. நாம் என்ன பண்ணுகிறோம், எல்லாம் ஆச்சாரியனை கொண்டு தான் தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த ஆச்சாரியன் எப்படி உபதேசிக்கிறார் என்னால் அவருடைய ஆச்சாரியன் உபதேசித்தார் அவருக்கு. கடைசியில் இப்படி கொண்டு போய் பார்த்தா நமக்கெல்லாம் பிரதமாச்சாரியர் யார் என்று பார்த்தால் நம்மாழ்வார் தான். சரி, நம்மாழ்வார் எப்படி சொன்னார்னு கேட்டால் அவரே சொல்லிவிட்டார், என் நாவினுள் வந்து புகுந்து என்று அவனே வந்து என்னுடைய நாக்கிலே வந்து புகுந்து விஷயங்களை சொன்னான் என்று சொல்லிவிட்டார். ஆயினாலே அஸ்மத் குருணாம் ஜிக்வா சிம்மாசனே லப்த பிரதிஷ்டா என்று என்னுடைய ஆச்சாரியர்களுடைய நாவாகிற சிம்மாசனத்திலே நிலை பெற்றவனாய் இருந்து கொண்டு நீ பரமார்த்தத்தை எல்லாம் வெளியிட்டு அருளி என்ன பண்ணினாய், அபண்டிதத்துவம் எங்களுடைய அறியாமை, அதாவது பண்டிதனாக இல்லாத, பண்டா என்கிற சொல்லுக்கு ஞானம் என்று பொருள். அப்போ பண்டிதன் என்னால் ஞானம் உடையவன் என்பது பொருள், அபண்டிதன் என்று சொன்னால் ஞானம் இல்லாதவன் என்பது பொருள். அந்த ஞானம் இல்லாமையை வாரயசி, அஸ்மாகம் அபண்டிதத்துவம் வாரயசி, அப்படிப்பட்ட எங்களுடைய ஞானமற்ற தன்மையை போக்கி எங்களுக்கும் ஞானம் ஏற்படும்படியாக நீ என்றோ செய்கிறாய் என்று அந்த எம்பெருமானையே பார்த்து சொல்லிவிட்டு அதனால்தான் உன்னை நான் துதிக்க தொடங்குகிறேன் என்று சொல்லுகிறார் என்கிறது இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் இந்த ஸ்தோத்திரத்தில் முதலிலே சில ஸ்லோகங்களாலே அவனை துதிப்பதற்கு தமக்கு தகுதி இல்லை என்று சொன்னாலும் கூட அவனை தாம் ஏன் துதிக்கிறோம் என்று அப்படி சொல்லிக்கொண்டு வருகிறார் அல்லவா. கீழ் ஸ்லோகத்திலெல்லாம் சொன்னார், எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் நான் சொல்லுகிற சொல்லலாம் மழலை சொல்லாயிருந்தால் அது கிளியினுடைய மழலை சொல் போலே நீ கேட்டு உகக்கலாம், அல்லது ஒரு பெரிய பண்டிதர்களுடைய சபையில் ஒரு விதூஷகன் அல்லது விகடகவி அவன் சொல்லுகிற சொல்லை கேட்டு மகிழ்வது போல நீ மகிழலாம். இந்த வார்த்தைகளெல்லாம் என் வாயிலே வருகின்றன என்றால் இதுவும் கூட எப்படின்னா ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தாலே. அந்த ஆச்சாரியர்கள் எப்படி அனுகிரகித்தார்கள் என்னால் நீ அவர்களுடைய திருநாக்கை சிம்மாசனமாக கொண்டு அவர்கள் நாக்கின் மூலமாக நீ பரமார்த்தங்களை வெளியிட்டிருக்கிறாய் அல்லவா, அதனால தான் என்னுடைய அறியாமையன் தொலைகிறது என்று இப்படியாக தம்முடைய அவையடக்கம் காரணமாக சில விஷயங்களை எல்லாம் இந்த இப்படி சொல்லி மேலே நான் தோத்திரத்தை செய்ய தொடங்குகிறேன். அதற்கு காரணம் என்னன்னா, நீயே ஆச்சாரியர்கள் மூலமாக எனக்கு ஞானத்தை அருளி இருக்கிறாய் அல்லவா என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ